நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நேத்து விஜய் திருப்பூர்ல வந்து பேசுறதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. சீமான வந்து விஜய் வந்து அப்படியே டிட்டோ காப்பி அடிக்கிறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ரெண்டு பேருக்கு யாருக்கு 2000க்கு 2500. அவரோட தேர்தல் அறிக்கையை ஃபுல்லா இவரா ஏதோ புதுசா ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை எடுத்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க வந்து என்னையா நீ தெலுங்கு படத்தை தான் எடுத்து காப்பி அடிப்பேன்னு பார்த்தா இப்ப நிஜத்துல அரசியல்ல வந்துட்டோம். அதே மாதிரி அடுத்த கட்சியோட தேர்தல் அறிக்கை எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களையும் மத்த கட்சியில இருந்து கடன் வாங்குற, தேர்தல் அறிக்கையும் மத்த கட்சியில இருந்து திருடுற, அப்ப என்னதான் உனக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில் ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தார்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும்.